Hi, this is Diwakar Karuppiah. இன்னைக்கு பார்க்க போகிற கான்செப்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃபார் டிஃபரண்ட் சார்ஜ் கண்டக்டர். இதில் பாயிண்ட் 1, த ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் அ பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ். பாயிண்ட் சார்ஜோட ஃபீல்ட் லைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் அன் ஐசோலேட்டட் பாயிண்ட் சார்ஜ், positive point charge, are directed radially outward because a small positive charge would be accelerated in the outward direction. They extend to infinity. The field is spherically symmetric, that is, it looks same in all directions seen from the point charge. Right. இப்போ இதோட explanation பார்த்துக்க. இது ஒரு point charge நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். Lines of force of an isolated positive point charge எப்படி இருக்கும்? ரேடியலி அவுட்வர்ட்ஸாக இருக்கும். இதோட டைரக்ஷன் அதெல்லாம் எப்படி இருக்குது? ரேடியலி அவுட்வர்ட்ஸ். இது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால், இந்த நான் வச்சுருக்கேன் இந்த ஸ்பியர் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் இதோட லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ரேடியலி அவுட்வர்ட்ஸாக இருக்கும். ரைட்டா? ஏன் ரேடியலி அவுட்வர்ட்ஸாக இருக்குது? A small positive charge would be accelerated in outward direction. ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜை நான் இதுக்கு பக்கத்தில் கொண்டு போகிறேன்னு வச்சுக்குவேன். இது பக்கத்தில் என்ன பண்ணுறேன்? ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு போனால் அந்த ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? ரேடியல் அவுட்வர்ட் டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா இது அந்த இருக்கிறதுனால ஆக்சலரேட் ஆகிறதுனால தான் அதை என்ன பண்ணுறேன்? ரேடியலி அவுட்வர்ட்ஸ் நான் என்ன பண்ணுறேன்? மென்ஷன் பண்ணுறேன் டைரக்ஷனை. தை எக்ஸ்டெண்ட் டு இன்ஃபினிட்டி. எங்கே வரைக்கும்? ஒரு நார்மல் இந்த ஃபைனட் இந்த பாயிண்ட் வரைக்கும், இல்லை இந்த பாயிண்ட் வரைக்கும், இந்த பாயிண்ட் வரைக்கும் அப்படின்னு இல்லை. இன்ஃபைனட் அதோட இது என்ன இருக்கும்? இதோட தாக்கம், இதோட இன்ட்ராக்ஷன் எங்கே இருக்கும்? இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும் ஒரு பாயிண்ட் சார்ஜ் வச்சுருந்தா. த ஃபீல்டு இஸ் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக். ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் நான் ஒரு ஏரியா எடுத்துக்கிறேன். இந்த ஏரியாவில் எத்தனை லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் போகுது அப்படின்னு பார்க்குறேன். இதே மாதிரி இந்த ரேடியஸில் எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து இந்த ரேடியஸில் பார்த்தாலும் இதே நம்பர், அந்த ரேடியஸில் இருக்க நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறேன்? ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, தட் இஸ் இட் லுக்ஸ் சேம், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் என்ன சொல்கிறேன்? ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது த ஃபீல்ட் லைன் ஆஃப் நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ். நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜோட ஃபீல்ட் லைன் எப்படி இருக்கும்? நைஸ். இப்போ எப்படி நம்ம ஜஸ்ட் லைக் தட் பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்க போகுது. இதுக்கும் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் தான். ஆனால் இதில் ஒரே ஒரு சேஞ்ச் ஆர் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாயிண்ட் ரேடியலி இன்வர்ட்ஸ். லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ரேடியலி இன்வர்ட்ஸாக இருக்கும். தே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி. அப்போ இன்வர்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ ஒரு இடத்துல இன்ஃபினிட்டிலேருந்து என்னது இங்கே உள்நோக்கி ஒரு வேவ் போகுதுன்னா, இப்போ எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து மலை மேலேருந்து கீழே விழுகிறதுனால தானே பூமியில் வந்தது. இது அதே மாதிரி அந்த லைன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இன்ஃபினிட் பொசிஷன்லேருந்து எங்கே ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து என்ன ஆகுது? எல்லாம் டெர்மினேட் ஆகுது. அப்போ தே ஸ்டார்ட் ஃப்ரம் இன்ஃபினிட்டி. ரைட்டா? இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜாக இருந்தால் எப்படி இருக்கும், நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பாயிண்ட் சார்ஜ். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பாயிண்ட் சார்ஜாக இருந்தால் அது என்ன சிமெட்ரி வரும், அங்கே என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து என்னாகும்? இங்கேருந்து எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வெளியில் போகும். இதை வாங்குறதுக்கு யார் ரெடியாக இருக்கா? நெகட்டிவ் சார்ஜ் ரெடியாக இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் இடையில் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது. ரைட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் அன் டைபோல், இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் எண்ட்ஸ் அட் நெகட்டிவ். த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் சீம் டு கான்ட்ராக்ட் லென்த் வைஸ். இதோட லென்த் என்ன ஆகுது? கான்ட்ராக்ட் ஆகுது. ஏன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்ததுனால என்ன ஆகுது? இதோட லென்த் அதோட ஒரிஜினல் லென்த்தை காட்டிலும் என்ன ஆகுது? இது இங்கே போய் சேர்ந்துருவோமே, நெகட்டிவ்க்கு போய் சேர்ந்துருவோமே, க்ளோஸ் ஆகிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது? கான்ட்ராக்ட் ஆகுது. அஸ் if the two charges are being pushed together. ரெண்டும் என்னது? புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? கான்ட்ராக்ட் ஆகுது. ரைட். திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் அட்ராக்ஷன் பிட்வீன் டூ அன்லைக் சார்ஜஸ். இந்த வச்சு தான் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு அன்லைக் சார்ஜஸுக்கு இடையில் இருக்க அட்ராக்ஷன்னா ரிப்பல்ஷன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே த ஃபீல்ட் இஸ் சிலிண்ட்ரிக். ஓகே, த ஃபீல்ட் இஸ் சிலிண்ட்ரிக்கலி சிமெட்ரிக் அப்படின்னு போடுறேன். ஓகே, சிலிண்ட்ரிக்கலி சிமெட்ரிக் அப்படின்னு போடுறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு let us assume this, ஒரு அசம்ஷன் பண்ணிக்க. ஏன்னா இது எல்லாமே 3D டிமென்ஷனில் let us assume ஒரு என்னது குக்கும்பர் எடுத்துக்கிட்டு ஒரு நார்மலாக இப்படி ஒரு குக்கும்பர் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்? நைஃப் வச்சு கட் பண்ணுறேன்னு வச்சுக்கவே, ஒவ்வொரு இடத்தையும் கட் பண்ணுறேன்னு வச்சுக்கவே. இந்த குக்கும்பரை நான் எப்படி அசியூம் பண்ணிக்கலாம்? இட் இஸ் லுக் லைக் எ சிலிண்டர் இல்லையா?
குக்கும்பர் எப்படி இருக்குது, சிலிண்டர் தானே, சிலிண்டருக்குள்ளே இருக்க நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னு வச்சுக்குவோம் இந்த இதெல்லாம். அப்போ இது என்னது, அங்கே வந்து ஸ்பெரிக்கல் சிமெட்ரி, ஏன்னா அது பால் மாதிரி இருந்துச்சு, இது ஒரு பால் மாதிரி இருந்துச்சு, நான் என்ன சொன்னேன், ஸ்பெரிக்கல் சிமெட்ரின்னு சொன்னேன். இங்கே பார்க்கும்போது இது எப்படி இருக்குது, இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால இதை நான் என்ன சொல்கிறேன், இது வந்து சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி அபவுட் த டைபோல் ஆக்சிஸ் பொறுத்து சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறேன். The field pattern is same in all direction of the plane passing through the dipole axis. Okay, clearly, the electric field at all point on the equatorial line is parallel to the axis of the dipole. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நார்மலாக இந்த பாரு இங்கேருந்து இப்படி போகுதில்ல, இது எல்லாமே ஈக்குவட்டோரியல் லைனில் தானே வரும். இப்போ இதோட இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் இந்த ஈக்குவட்டோரியல் லைன் தான் வரும். அதுதான் என்ன சொல்கிறாருன்னா, the field at all points on the equatorial line is parallel to the axis of the dipole. இந்த ஈக்குவட்டோரியல் லைனில் இருக்க ஃபீல்ட்லாம் எதுக்கு பேரலாக இருக்கும், ஆக்சிஸ் ஆஃப் த டைபோலுக்கு பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட், the field lines of two equal and similar charge. unlike charge ரிப்பல் ஆகும், லைக் சார்ஜ் என்ன ஆகும், அன்லைக் சார்ஜ் என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும், லைக் சார்ஜ் என்ன பண்ணும், ரிப்பல் ஆகும். இங்கே சிமிலர் சார்ஜ்னு சொல்லிட்டேன், அப்போ என்ன ஆக போகுது, ரிப்பல் ஆக போகுது. அங்கே என்னாச்சு, அட்ராக்ட் ஆச்சா, ரெண்டும் என்ன ஆச்சு, புல் டுகெதர். இங்கே என்ன ஆகுது, லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் சீம் டு எக்ஸர்ட் லேட்ரல் ப்ரெஷர். இது ரெண்டுக்கு இடையில ஒரு என்னது, ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. ப்ரெஷருங்கிறது ஃபோர்ஸ் டிவைட் பை யூனிட் ஏரியா. அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுனால தான் ரெண்டு ரிப்பல் ஆகுது. அஸ் இஃப் the two positive charge being pushed away from each other. இதனால தான் என்ன ஆகுது, ரெண்டும் away from each other போகுது. This explain the repulsion between two similar charges. இந்த இப்போ லேட்ரல் ப்ரெஷர் தான் என்னது, இதோட இந்த சிமிலர் சார்ஜஸ் வந்து என்ன ஆகுது, ரிப்பல்ஷனுக்குள்ளே இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுது. த பாயிண்ட் என் இஸ் கால்ட் நியூட்ரல் பாயிண்ட். இந்த வச்சிருக்கேன் பற்றிய பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை தான் என்ன சொல்கிறேன், நியூட்ரல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன். விச் ஃப்ரம் விச் no lines of force passing, this field also has a cylindrical symmetry. இங்கே எந்த வித என்ன எதுவும் போகிறது இல்லை, லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இங்கே எதுவும் இருக்க போகிறது இல்லை. இதுவும் எதில் தான் வரும், சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரியில் தான் வருது. இந்த ரெண்டு மாதிரி ரெண்டு சிமிலர் சார்ஜ் வச்சுக்கிட்டாலும் இதோட ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி தான் இருக்குது, இதோட ஃபீல்ட் லைன்ஸ் வந்து சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் அ பாசிட்டிவ் சார்ஜ் பிளேன் கண்டக்டர். பாசிட்டிவ் சார்ஜ் பிளேன் கண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதோட ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். A small positive charge would tend to move normal away from the plane of the conductor. இப்போ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டேன், இதுலேருந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குன்னா இங்கேருந்து என்ன ஆகும், கண்டிப்பாக இங்கேருந்து பேரலாக எல்லா டைரக்ஷன்லையும் பாசிட்டிவ் இருந்துச்சுக்கிறதுனால அவுட்வேர்டில் ஒரு என்ன ஆகும், lines of force வெளியில் போகும். Thus the lines of force are parallel and normal to the surface of the conductor. இந்த சர்ஃபேஸுக்கு நார்மல் 90 டிகிரியில் இருக்கும், சரியா, சர்ஃபேஸுக்கு என்னது நார்மலாக இருக்கும். At the same time parallel to the lines of force of the conductor இருக்கும். They are equally spaced and indicating the electric field is ரெண்டு எல்லாம் ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா யூனிஃபார்ம் அட் ஆல் த பாயிண்ட் நியர் த பிளேன் ஆஃப் அ கண்டக்டர். எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும். எப்போ the field lines of a positive charge plane of a conductor, positive charge plane of a conductor, whether it may be அந்த பிளேட்டில் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் கூட என்ன ஆகும், ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ரைட்டா? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது அதிலிருந்து வெளியில் வரப்போகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிலேஷன். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னு திருப்பி ஒரு தடவை சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்து அதோட ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னேன். அது வெளியில் வந்துச்சு, வெளியில் வந்து ஆட்டோமேட்டிக்கானது ஸ்பெரிக்கல் சிமெட்ரியாக இருந்துச்சு. இது ரெண்டையும் தான் சொன்னேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். நெகட்டிவ் என்னாச்சு, உள்ளே போச்சு, இன்ஃபைனட் பொசிஷன்லேருந்து உள்ளே போகுது. அது என்னது, அதுவும் ஸ்பெரிக்கல் சிமெட்ரி தான். தேர்ட் ஒன் என்ன சொன்னேன், தேர்ட் ஒன் வந்து ரெண்டு ஈக்குவல் ஆப்போசிட் பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன், பாசிட்டிவ் நெகட்டிவ், அது டைபோல் மாதிரி தான் இருக்கும். அப்போ அது சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், அது ரெண்டுக்கும் இடையில இருக்க அட்ராக்ஷனுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத சொன்னேன். ஏன்னா இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க அட்ராக்ஷனுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஒன்று ஸ்டார்ட் ஆகுது, இன்னொன்று எண்ட் ஆகுது. இது ரெண்டுக்கும் இடையில கான்ட்ராக்ஷன் இருக்குது. அந்த கான்ட்ராக்ஷன் தான் என்ன ஆகுது, இது ரெண்டையும் என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ண வைக்குது. ஃபோர்த் என்ன சொன்னேன், ஃபோர்த் பாயிண்டில் அந்த ரெண்டுமே டிசிமிலர் சார்ஜாக இருந்தால் லேட்டரல் ப்ரெஷர் ஒன்று கிரியேட் ஆகுது. அந்த ப்ரெஷர்னால என்ன ஆகுது, ரிப்பல் ஆகுது. இதுக்கும் கூட என்னது ஸ்பெரிக்கலி சிமெட்ரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரியாக தான் இருக்கும்னு சொன்னேன். ஃபிஃப்த்து ஒன்று தான் என்ன பண்ணுறேன், ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன். அந்த பிளேட்டில் என்ன பண்ணுறேன், பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிக்கிட்டேன். அந்த பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து என்னாச்சு, லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வெளியில் போச்சு. அந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். ரைட்டா? இவ்வளோ தான். இது முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் டென்சிட்டி ஆஃப் த லைன் ஆஃப் ஃபோர்ஸ்.
எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்துக்கும் டென்சிட்டி ஆஃப் த லைன் ஆஃப் ஃபோர்ஸுக்கும் என்ன ரிலேஷன், இது ரெண்டுக்கும் எதுக்கும் ரிலேஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். டென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் டென்ஸ்? டென்ஸ்னா இப்போ பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னா என்னது? அடர்த்தி கூட இருக்குது. டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம், எவ்வளவு அடர்த்தி கூட இருக்குது, நம்பர்ஸ் எத்தனை கூட இருக்குது, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ நம்பர்ஸ் கூட இருக்கோ அது டென்ஸாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நம்பர்ஸ் கூட இருந்துச்சுன்னா டென்ஸாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இங்கே நம்ம டென்சிட்டிங்கிறது நார்மலாக மாஸ் பை வால்யூம் சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் வால்யூமில் மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது டென்ஸாக இருக்குது. ரைட். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த டென்சிட்டி ஆஃப் த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னா யாரும் கூட இருக்குன்னு அர்த்தம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தும் கூட இருக்குன்னு அர்த்தம். That is, the electric field strength at a point is proportional to the number of lines of force cutting a unit area element placed normal to the field at that point. இங்கே பாரு, இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா சும்மா வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து என்னது ஃப்ளோ ஆகிற மாதிரி இது காமிச்சிருக்கேன். இங்கே ஒரு ஏரியா எடுத்திருக்கேன். இங்கே என்ன ஏரியா எடுத்தாலும் அதே ஏரியா தான் இங்கேயும் எடுத்திருக்கேன். இங்கே ஏரியாவில் கட் ஆகிற எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸோட நம்பர்ஸ் எத்தனை? 1 2 3 4 5 நம்பர்ஸ் கட் ஆகுது. சரியா, 5 நம்பர்ஸ் கட் ஆகுது. அதுவே இங்கே பாரு 1 2 3 4, அப்போ 4 நம்பர் தான் கட் ஆகுது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் ஸ்ட்ராங்கர் அண்ட் இட் இஸ் வீக்கர். அப்போ இது ரெண்டோட ரிலேஷன் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டென்சிட்டி ஆஃப் த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ரைட்டா, இது ரெண்டுக்கான ரிலேஷன் இதுதான். Then consistency of inverse square law with the electric field. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இன்வெர்ஸ் ஸ்கொயர் லாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். நெக்ஸ்ட் இப்போ பாரு, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு சார்ஜ் க்யூன்னு ஒன்று வச்சுக்கிறேன், இது ஓன்னு வச்சுக்கிறேன். இது இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் எல்லா லைன்ஸும் கட் ஆகிற மாதிரி ஒரு ஏரியா எடுத்துக்கிறேன். அது R1 வச்சுக்கிறேன், இதோட டிஸ்டன்ஸ் R1 வச்சுக்கிறேன். OP1 இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டா, நெக்ஸ்ட் வந்து அடுத்து OP2, இது R2 எடுத்துக்கிறேன், இது P2ங்கிற பாயிண்ட். ரைட்டா, இதோட ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இதோட ஏரியா ஹையர். அப்போ the number of radial lines of force originating from point charge Q in a given solid angle delta omega is constant. இந்த டெல்டா ஒமேகாங்கிறது என்னது? சாலிட் ஆங்கிள்னு சொல்கிறது. இதை கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். சாலிட் ஆங்கிளுக்கும் நார்மல் ஆங்கிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க. சாலிட் ஆங்கிள், இப்போ நார்மலாக ரெண்டு லைனுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் நான் என்ன சொல்லுவேன்னா தீட்டா ஆங்கிள்னு சொல்லுவேன். இதுவே சாலிட் ஆங்கிள்னா ஒரு பர்டிகுலர் யூனிட் ஏரியாவில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆங்கிளை தான் என்ன சொல்லுவேன்? யூனிட் ஏரியாவில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆங்கிள் தான் என்ன சொல்லுவேன்? சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவேன். இங்கே பாரு, இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஏரியா கன்சிடர் பண்ணிக்க. இந்த ஏரியாவுக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததுக்கப்புறம் இந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸுக்கு இடையில இருக்க ஏரியா, இங்கே ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டோன்னா இந்த ரெண்டு ஏரியாவுக்கும், இந்த ஒரு ஏரியாவுக்கும் இங்கே ஒரு ஏரியாவுக்கும் எதுக்கும் சேஞ்ச் இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிளை தான் நான் என்ன சொல்கிறேன்? சாலிட் ஆங்கிள்னு சொல்கிறேன். அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். கன்சிடர் அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த டெல்டா ஒமேகாவும் இங்கே இருக்கிற டெல்டா ஒமேகாவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஏரியாவுக்கு எடுத்தால் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள். ஓகே, நார்மலாக ரெண்டு லைனுக்கு எடுத்தால் ஆங்கிள், ஏரியாவுக்கு எடுத்தால் சாலிட் ஆங்கிள். ஓகே, அப்போ கன்சிடர் 2 பாயிண்ட் P1 அண்ட் P2 அட் டிஸ்டன்ஸ் R1 ஃப்ரம் R2. இதெல்லாம் எனக்கு கட் ஆகிற மாதிரி இங்கே ஒன்று நான் கன்சிடர் பண்ணிட்டேன். P1 P2 இங்கே ஒரு கன்சிடர் பண்ணிட்டேன். இதில் இருக்கிறது என்னது? R1 ஸ்கொயர்டு டெல்டா ஒமேகா, R2 ஸ்கொயர் டெல்டா ஒமேகா எடுத்துக்கிட்டேன். இப்போ R1 ஸ்கொயர் டெல்டா ஒமேகா அட் P1 அட் எலமெண்ட் ஏரியா R2 ஸ்கொயர் டெல்டா ஒமேகா அட் P2ன்னு எடுத்துக்கிட்டேன். நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் கட்டிங் யூனிட் ஏரியா, ஒரு யூனிட் ஏரியா எலமெண்ட்டில் எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் கட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறேன். ரெண்டுலேயுமே சிமிலர் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் தான். என்னங்கிற நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் தான் கட்டாச்சு இல்லையா? இங்கே இது ஏரியாவை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணனே தவிர, இங்கே பாரு இது இதோட ஏரியா மட்டும் தான் சேஞ்ச் பண்ணனே தவிர, இங்கே என்ன நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வருதோ அதே மாதிரி இங்கேயும் அதே நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் தான் கிராஸ் ஆகி போகுது. அப்போ இது ஏரியா மட்டும் கிராஸ் ஆகுறதுனால P1 is equal to n divided by R1 square delta omega. Second, number of lines of force cutting unit area element at P2லையும் என்னது? n divided by சேம் நம்பர் தான், சேம் நம்பருங்கிறதுனால தான் 2n R2 ஸ்கொயர் டெல்டா ஒமேகா. As the electric field strength is directly proportional to the density of lines of force. அதுதான் நம்ம முதல்ல ஒரு ரிலேஷனில் பார்த்தோம். இது ரெண்டும் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தும் டென்சிட்டியும் இது ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ரெண்டு டென்சிட்டி கண்டுபிடிச்சிட்டேன். டென்சிட்டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? டென்சிட்டி அப்படிங் E1 டிவைட் பை E2 அப்படின்னு போடுறேன். E1 டிவைட் பை E2னா திஸ் ஒன் இஸ் n. இது அப்படியே இன்வெர்ஸில் எழுத போகிறேன். இன்வெர்ஸில் எழுதுனா என்ன ஆகும்? இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். டெல்டா ஒமேகா கேன்சல் ஆயிரும். அப்போ R1 ஸ்கொயர் டிவைட் பை R2 ஸ்கொயர். அப்போ இது E is inversely proportional, E1 is inversely proportional to R1 squared and E2 is inversely proportional to R2 squared. அப்போ நான் நார்மலாக என்னதெல்லாம் காமனாக E is inversely proportional to R squared. இதை தானே நான் என்ன பண்ண சொன்னேன்? கன்சிஸ்டன்சி இருக்கா இல்லையான்னு கேட்டேன்ல. எஸ், அப்போ E is proportional to R squared.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேடியல் ஏரியா வெக்டார். இது வரைக்கும் ஏரியாங்கிறது மேக்னிடியூடாக தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஏரியா அப்படின்னாவே என்னது மேக்னிடியூட். இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு கேட்டால் என்னது லென்த் இன்ட்டு பிரெத். ஏரியா ஆஃப் சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர்டு. தென் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்டு. இப்போ ஏரியா வெக்டாரை நான் எப்படி கன்சிடர் பண்ணுறேன், ஏரியா வெக்டாரை எப்படி கன்சிடர் பண்ணுறேன், ஏரியல் வெக்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ we come across many situations where we need to know not only the magnitude of the surface area but also its direction. The direction of the planar area vector is specified by the normal to the plane. அப்போ ஒரு பிளேன் இருக்குன்னு வச்சுக்கவே, இங்கே பாரு, இது ஒரு ஜஸ்ட் ஒரு எரேசர். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இது சின்ன ஒரு பர்டிகுலர் இதோட ஏரியல் வெக்டர், இது ஒரு ஏரியா ரைட்டா, இது ஒரு ரெக்டாங்கில் கன்சிடர் பண்ணிக்க, இது ஒரு ஏரியான்னு வச்சுக்கோ, இது ஒரு ரெக்டாங்கில் கன்சிடர் பண்ணிக்க, இது ஒரு ஏரியான்னு வச்சுக்கோ. இந்த ஏரியாவில் வெக்டர்னா என்ன இருக்கணும், சம்வாட் மேக்னிடியூட் இருக்கணும், அட் த சேம் டைம் டைரக்ஷன் இருக்கணும். இது மேக்னிடியூட் என்னது, லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு போட்டால் இதோட மேக்னிடியூட் வந்துடும், லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு போட்டால் இதோட மேக்னிடியூட் வந்துடும். அப்போ இதோட டைரக்ஷன் இங்கே காமிக்குது. அப்போ இதோட டைரக்ஷன் எப்படின்னா நார்மல் டு த சர்ஃபேஸ் ஏரியா. நார்மல், இதுக்கு நார்மல் வரைஞ்சா எப்படி இருக்கும், இதுதான் நார்மல். அப்போ நார்மல் டு த சர்ஃபேஸ் ஏரியாவை தான் நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு பெர்பெண்டிகுலராக லைன் வரைகிறது தான் நார்மல். அப்போ இதுதான் எதை காமிக்குது, டேரக்ஷனை காமிக்குது. இந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நார்மல் வரைஞ்சா அது என்ன காமிக்குது, டேரக்ஷனை காமிக்குது. இதோட மேக்னிடியூட் எதை சொல்லுது, இதோட மேக்னிடியூட் லென்த் இன்ட்டு பிரெத் மட்டும் போதும், அதை சொல்லுது ரைட்டா. அப்போ ஏரியா வெக்டர் அப்படிங்கிறது இங்கேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏரியா வெக்டருங்கிறது டேரக்ஷன் ஆஃப் த பிளேனார் ஏரியா வெக்டர் ஸ்பெசிஃபைட் பை த நார்மல் டு இட்ஸ் பிளேன். இதுக்கு வரைகிற நார்மல் தான். இது ஒரு ஏரியான்னு வச்சுட்டு இதை நார்மலாக வச்சுட்டா என் கேப்னு வச்சுக்கிறேன். டிஎஸ் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு வெக்டர்னா என்ன இருக்கணும், என் மதிப்பு ஒன்று இருக்கணும், இன்னொன்று இந்த யூனிட் வெக்டர் ஒன்று இருக்கணும். அப்போ என் மதிப்புக்கு தான் என்ன பண்ணுறேன், டிஎஸ்ங்கிறது ஏரியா லென்த் இன்ட்டு பிரெத். அதே மாதிரி இங்கே இது வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்ஃபேஸ் ஏரியா, இது வந்து ஒரு சும்மா ஒரு நான் யூனிஃபார்ம் சர்ஃபேஸ் ஏரியாவாக இருந்தால் கூட அதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்மால் செக்மெண்ட்டாக பிரித்து நான் என்ன பண்ணுறேன், டிஎஸ் வெக்டரை கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ.